வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள். நேற்று முன்தினம் டெல்லியில் விகிதாச்சார வகுப்புவாரி இடப்பங்கீடு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் பேசியவர்களில் குறிப்பாக கனிமொழி சுதந்திர போராட்டம் குறித்து பள்ளிகளில் போதிப்பதைப் போல சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு ஆகியவை குறித்தும் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், இடஒதுக்கீட்டு போராட்டத்தை அரசியல் ரீதியாக இன்னும் தீவிரப்படுத்தவும் வேண்டும் என்று பேசியிருக்கிறார். சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு குறித்து மாணவர்கள் இன்றைய சூழலில் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதே இன்றைய விவாத பொருள். பங்கு பெறுவோர் வழக்கறிஞர் திரு GR ரவிச்சந்திரன், மூத்த பத்திரிகையாளர் திரு முராரி, எழுத்தாளர் வே மதிமாறன், கோவை அரங்கிலிருந்து செல்வ சர்மா காளிநாதன், திருச்சி அரங்கிலிருந்து பிரதீப் மற்றும் சதீஷ்குமார், நெல்லை அரங்கிலிருந்து செல்வம் மற்றும் அம்பலவாணன் என 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு முராரி, இன்றைய சூழலில் இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா என்பது அல்ல விவாதம், அது 2வது கட்டம். மாணவர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது விவாத தலைப்பு. உங்கள் கருத்து என்ன? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல ரிசர்வேஷன் வேணுமா வேண்டாம்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போக முடியும். எல்லாருமே அந்த ப்ரொடெக்டட் என்வரன்மெண்ட்டில் இப்போ இருக்காங்க. திராவிடியன் மூவ்மெண்ட்னு இங்கே நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா அது வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதனால விளைவு அங்கே மண்டல் கமிஷன் வந்தது, அதனால சுப்ரீம் கோர்ட் மட்டும் போனாங்க, 50% கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டம் எதனால தமிழ்நாட்டில் பிராமின் டாமினேஷன் வந்தது, கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக போனாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தது, அதுக்கப்புறம் திராவிடியன் மூவ்மெண்ட் வந்தது. அவங்க எப்படி இப்போ வேற இதில் தவறி போயிட்டாங்க. இப்போ தேவையா? இப்போ இன்டர்மீடியட் காஸ்ட் அதெல்லாம் உண்மைதானே? அப்போ எல்லாம் உண்மைதான். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. பட் எனக்கு என்ன சொல்றேன்னா, இதே இப்படியே வந்தாங்கன்னா காம்படிஷனுக்கு ரெடியாமல் இருக்காங்க. பேசிக் அவங்களுக்கு வேண்டியது ஃபவுண்டேஷன் வேணும், எஜுகேஷன் ரெகார்ட்லெஸ் ஆஃப் காஸ்ட். பிரைமரி லெவலில் இருந்தால் தான் என்ன ஆகுனா உங்களுக்கு இன்ஜினியரிங் அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரைச்சு மார்க்கை குறைச்சி உள்ளே போயிடலாம். போனப்பறம் அவங்களுக்கு டென்ஷன் வருது, அவங்களால பாஸ் பண்ண முடியல, அரியர்ஸ் ஜாஸ்தியாகுது. இதனால சூசைட்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறதான் பண்ணு. சும்மா கவர்மெண்ட் மேலே கொண்டு போய் வைக்கிறதுல முடியாது. இது என்னோட கருத்து. திரு ரவிச்சந்திரன், உங்க கருத்து? இடஒதுக்கீடு விஷயத்தை பற்றி மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் வர்ற தேர்தலை முன்னிட்டு கனிமொழி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். 2வது, இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் 1952 ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் மாணவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா, தெரிந்து கொண்டால் என்ன பயன், தெரியாவிட்டால் என்ன நஷ்டம், இது 2 தான் இன்னைக்கு இருக்கு. தெரிந்து கொண்டால் என்ன பயனா? ஒரு பயனும் இல்லை. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு உதாரணமாக எடுத்துக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 553 பொறியியல் கல்லூரிகள், தனியார் பொறியியல் கல்லூரி, சுயநிதி செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இங்கே நிர்வாகத்துக்குன்னு 50%, அரசாங்கத்திற்கு 50%. அந்த 50% தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ எடுத்த உடனே ஒரு 50% இடஒதுக்கீடு தாண்டி போயிடுச்சு. ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 இடங்கள் இருந்தால் 50,000 சீட் இடஒதுக்கீடு தாண்டி போயாச்சு. அரசு பள்ளிகள், அரசு கல்வி நிறுவனங்கள், அரசினுடைய வேலைவாய்ப்பு நிறுவனங்கள், இதில் தான் இன்னைக்கு நம்ம இடஒதுக்கீட்டை பற்றி பேச முடியும். இதில் 2004க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசினுடைய வேலை வாய்ப்புகள் அரசியல் மிக 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 குறைஞ்சு போய் அவுட் சோர்சிங் நம்ம சொல்லுவோம். வெளியில் ஒரு ஒப்பந்த முறையில் தொழிலாளர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற விஷயம் வந்ததுக்கு அப்புறமா ரெகுலராக கண்டிப்பாக எல்லோரும் இதில் முழுமையாக தன்னை ஒரு அரசு ஈடுபடுத்திக் கொள்வது என்பது மிக மிக குறைந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இடஒதுக்கீட்டை பற்றி ஒரு மாணவன் தெரிந்து கொண்டு அதனால் தனக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை அவர்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? திருமதிமார், முதல்ல நான் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு பற்றியான கல்வி பாடத்திட்டத்தில் இல்லாததுனால தான் இது போன்ற 2 பேர் பேசுறதுக்கே ஒரு காரணமா இருக்குது. ஏன் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த சிக்கல் முதல்ல இடஒதுக்கீடு இல்லாதவர்களுக்கு மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டில் படித்து கல்வி வேலை வாய்ப்பு பெற்று போனவர்களே இடஒதுக்கீடு பேசுற தன்மை இருக்குது. இந்த அறியாமை இருக்கு பாருங்க, இது ரொம்ப மோசடி. டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாரு, இடஒதுக்கீடில் படித்து அதன் மூலமாக கல்வி வேலைவாய்ப்பு பெற்று போன ஒரு குரூப்பு அதற்கப்புறம் அவங்க சார்ந்த சமூகத்துக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இருப்பது போன்ற ஒரு பச்சை துரோகம் வேறு எதுவும் இல்லம்பாரு. அப்ப கல்விக்குள்ளார இடஒதுக்கீட்டின் வரலாறு, யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டது என்கிற வரலாறு, யாரால் மறுக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப இதை அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புறேன். இந்த கல்வி யாரால் மறுக்கப்பட்டது என்கிற வரலாறை தெரிந்து கொண்டால் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இந்த இருபுறமும் இருக்கிற குரல்கள் கேட்டே இருக்காது. ஒண்ணு. இன்னொன்னு, அது மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டால்
தமக்கு வந்து வாய்ப்பு போயிடும் நினைக்கிற குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு கல்வி நீங்க வச்சுட்டீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டுனால தன்னோட கல்வி பாதிக்கப்படல, மாறாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி அப்படிங்கிற புரிதல் அந்த குழந்தைகளுக்கு வந்திருந்தா அவர்கள் பெருசா வயதாகி இது போன்ற கருத்து சொல்வர்களாக மாறி இருக்க மாட்டாங்க. அதனால கனிமொழிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அவசரமான நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்த மட்டும் கல்வியை கொண்டு வந்து அமல்படுத்துறதுக்கு அரசுகள் முயற்சிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கோவை செல்வ சர்மா, உங்க வாதம் என்ன? நான் தோழர் மதிமாறன் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் இடஒதுக்கீடு சமூக நீதியின் பற்றிய அவேர்னஸ் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அந்த இடஒதுக்கீட்டின் பயனால படித்து வந்தவங்களே வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னே தெரியாமல் அதை வந்து வெறுக்கிறதுக்குண்டான நிலை தான் இன்றைய நிலையா இருக்கு. நெல்லை அம்பலவாணன் குறுக்கிடுறீங்க, சொல்லுங்க ஐயா. இதை வந்து மாற்றுவதற்கு கல்வியில், அதாவது கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசியது வந்து சமூக நீதி இடஒதுக்கீட்டில் விழிப்புணர்வு வேணும் சொன்னாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம், இல்லைங்களா? அதையும் சேர்த்து அவர்கள் வந்து ஊழலை ஒழிப்பதற்கு எப்படி, ஒரு அரசியல் விழிப்புணர்வு எப்படி, அரசியல்வாதிகள் நம்மை எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதிலும் விழிப்புணர்வு அறியப்பட வேண்டும் என்று அதையும் பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தால் நான் மிகவும் ஆனந்தப்பட்டிருப்பேன். இதை ஏற்கிறீங்களா மதிமாறன்? தேர்தலை மனதில் வைத்து பேசிய பேச்சுன்னு அவங்களும் சொன்னாங்க. உங்க பதில்? இல்ல, இதுல அவங்க தேர்தலை வச்சு பேசுற பேச்சா இருந்தாலும் பேர்தலை மனசுல வச்சு நீங்க பேச மாட்டீங்க மத்தவங்க அப்படிங்கறதுல இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனோபாவம் இருக்கு. தேர்தலை மனசில் வச்சு எந்த கட்சி பேசுது, தேர்தலில் மனசை வச்சு கூட மற்ற கட்சிகளை பேசுறது இல்லை அப்படிங்கிறதுல இடஒதுக்கீடுக்கான ஆதரவு எதிர்ப்புங்கிற மனோபாவம் இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இவர்கள் இருவரும் சொன்னது போல் ஒரு கருத்து வந்து இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் மார்க் கட் ஆஃப் மார்க் குறைஞ்சு உள்ள போனதுக்கு அப்புறம் சூசைட் வரைக்கும் போறதெல்லாம் இவர் சொன்னாரு. இது வந்து தவறான ஒரு தகவல் ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ 2 மாதங்களுக்கு முன்னால் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக ரயில்வே துறையில இடஒதுக்கீட்டை கடந்த ஆண்டுகளில் மிக தீவிரமாக அப்ளை பண்ணதுனால ரயில்வே துறை மிக சிறந்த முறையில் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறதுக்கும், எங்கெல்லாம் ரயில்வே துறையில இடஒதுக்கீடு இருக்கும் அந்த இடம்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த 22 ஆண்டு காலத்திற்குமான இருந்திருக்குது. இன்னைக்கு இந்திய பொருளாதாரம், இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு வந்து நிறைய படித்த இடஒதுக்கீடு இல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த திறமைசாலிகள்லாம் இந்தியாவிலிருந்து தன்னோட தேசத்துக்கு தியாகம் செய்ய முடியாமல் அவர்கள் வந்து அமெரிக்காவில் போய் நாடு கடத்தப்பட்டு சிறைச்சாலையில் அனுபவிப்பது போன்ற ஒரு துணியோடு சொல்லப்பட்டது. கண்டுபிடிச்சார் அவர். நீங்க கிண்டல் தான் பண்றீங்க. நாடு கடத்தப்பட்டு அந்தமான் சிறையில் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தது போன்று இந்த நாட்டுல தேர்தல் இல்லாதனால அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. என்னமோ அமெரிக்கா ஒரு கொடூரமான ஒரு நாடு மாதிரி. அமெரிக்காவில் அவங்க சொகுசா வாழ போயிருக்காங்க. ஒண்ணு, அமெரிக்காவில் இவர்கள்லாம் போய் அந்த ஊர் பொருளாதாரத்தை முன்னேற்ற போறேன்னு கடந்த 5 ஆண்டுகள் அந்த பொருளாதாரம் வீழ்ந்தது. அப்படி வீழ்ந்த போது கூட இந்தியாவில் பொருளாதார நெருக்கடி, இந்தியா போன்ற வறுமை நாட்டில் பொருளாதார நெருக்கடி வராமல் இருந்ததுக்கு காரணமே இங்க இடஒதுக்கீடு அமல் செய்யப்பட்டதுதான் அப்படிங்கறத உறுதியா சொல்லுவார். ரைட்டுக்கு சொன்னார் அவர், லெஃப்ட் அவர் டிஃபெண்ட் பண்ணி 2 பேரும் சேர்த்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் பிராமின், பிராங்காவே சொல்றேன். காஸ்ட் பத்தி பேசுறது சொல்றது தப்பு இல்லை. ஐ ஆம் நாட் அ பெனிஃபிஷரி ஆஃப் தி ரிசர்வேஷன். ரெண்டாவது ஒன்று சொல்றேன், இதுல வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த காலத்துல பிராமின் வந்து ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நான் பிராமின் மூவ்மெண்ட்னு வந்தது. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வந்தது. எல்லாமே எதுக்காக? ஒன்று கவர்மெண்ட் ஜாப்ஸ், முதல்ல ஜாப்ஸ், அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன் வந்தது. இந்த ஹிஸ்டரியை நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, 1952 ஃபர்ஸ்ட் அமெண்ட் வந்தபோது இதுதான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் இங்கேருந்து அஜிடேஷன்லாம் நடந்தது. இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் நேராக சொல்கிறேன், இந்த இந்திராசாமி ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமும் 50% ஒரு லெவல் வந்து இங்கே வந்து அந்த ஆப்போசிஷன் நார்த் இந்தியாவில் இருந்து மண்டலைசேஷன் சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அது இங்கே தெரியல அவங்களுக்கு. என்ன ஆயிருக்குன்னா, இப்போ கான்ஃபிளிக்ட் இஸ் நாட் பிட்வீன் பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ், பட் பிட்வீன் தலித்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் காஸ்ட். ஒன்று வேண்டாம், இளவரசன் கவிதை ஒன்று, அந்த கேர்ள் இருக்காளே, நீங்க இடஒதுக்கீடு அதுக்காக தான் எதிர்க்கிறீங்க? இல்ல, அதுக்காக இல்ல. நீங்க சொல்றீங்களே அந்த சொசைட்டி திருமணத்துக்கும் இடஒதுக்கீடு அங்கதான் வருது சொல்றேன். இளவரசனுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, திவ்யாவுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. இல்ல இல்ல, இளவரசன் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். டிஸ்டிங்ஷன் எங்க வருதுன்னா, தலித்ஸுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொடெக்ட் 50 வருஷம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி தாண்டி வந்து இருக்கு. வேற 1 இயருக்கு ராமதாஸே சொல்லியிருக்காரு, அவங்கள வந்து மத்தவங்களோட சேர்த்து போட்டி போடணும்.
அந்த 50 இதுல. அதனால தான் எனக்கு இன்னும் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதுல ஒரு தனியா ஒரு கிளாஸ் கேட்டாரு. அப்படி வந்தது கூட ஒண்ணு வேண்டாம் பாயசம் வேணாம், விடுதலை சிறுத்தைகள் இவர கேளுங்க, ரெண்டு பேருமே கேட்டுக்காங்க. இடஒதுக்கீடு ராமதாஸ் வந்து இடஒதுக்கீடுக்காக போராடியவர். அந்த மக்கள் இடஒதுக்கீடு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வன்னியர் சமுதாய மக்களுக்கு எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. நீங்க அதை எதிர்க்கிறவங்க அடிப்படையில் ராமதாஸ் இடஒதுக்கீடு எதிர்க்கிற நீங்க தலித் இடஒதுக்கீடுக்கு நீங்க ராமதாஸ் உங்களுக்கு ஆதரவாளர் பாத்திர முயற்சி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வரலாற்றில் தொடர்ந்து நடக்குது. ராமதாஸ் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாளர் இப்ப இதுல என்னன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை காவிரி நதிநீர் விஷயங்களிலும் முல்லை பெரியார் விஷயங்களிலும் அந்தந்த மாநிலங்கள் அதை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் சொல்லியும் இவர்கள் கேட்கவில்லை என்பது. நான் என்ன கேட்கிறேன்னா, உச்சநீதிமன்றம் மண்டல் கமிஷன் விஷயத்தில் 9 நீதிபதிகளை அமர்வாக வைத்து 50% மேல் நீங்கள் கொடுக்கக்கூடாது மாநிலம் சொன்ன பிறகு தமிழ்நாட்டு 69% கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் உச்சநீதிமன்றத்தை மீறியது அர்த்தம் இல்லையா? நம்ம அவங்கள சொல்லும் போது அவங்க நம்மள சொல்றாங்கல்ல, நீ 50% வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டா நீ வந்து ஏன் தண்ணி விட மாட்டேங்கிற? சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறான்னு, உனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறான்னு, நீ ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற? நம்ம கேட்கும்போது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமா? 50% மேல போய் 68 ஒன்னாக்கி 69 போயிட்டோம்ல, 69 போயிருக்கோம்ல. 69 ஒவ்வொரு வருஷமும் என்னுடன் படித்தவர் சீனியர் அட்வொகேட் KM விஜய் இந்த இன்னைக்கு வரைக்கும் அதை சுப்ரீம் கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு. அதை வந்து அஃபெண்ட் பண்ணி அப்போஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு. எதுக்கு நான் கேக்குறேன்னா, ஒரு நிலைப்பாடு நமக்கு, ஒரு நிலைப்பாடு மத்த மாநிலங்களுக்கா? இப்ப அதை அனுமதி அளித்தவர்களின் நோக்கம் என்ன? அரசியல் தானா? கண்டிப்பாக அரசியல் தான். 68% ஒன்ன சேர்த்து 69 ஆக்கி இத்தனை விஷயங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் தான். வேற எந்த மாநிலத்தில் நடக்கல. இருக்கு பாருங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க இயர் பை இயர். கேஸ் இன்னும் முடியல. அப்ப என்ன ஆகுது? மெரிட்ல வந்திருப்பாங்கன்னா உடனே இன்க்ரீஸ் பண்ணி சீட் இன்க்ரீஸ் என்ன ஆகுது? ஸ்டாண்டர்ட் குறையுது. இன்னொரு இதுல ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புறேன். இது இங்க மட்டும் நடக்கிறது. இடஒதுக்கீட்டை ஆதரிப்பது எதிர்ப்பது என்பது சமூகம் சார்ந்து நன்மையா தீமையா அப்படி வாதிக்கிறத விடவும் இது சொந்த சாதி நிலையிலிருந்து விமர்சிக்கிற கண்ணோட்டம் இருக்கு பாருங்க. அது எப்பவுமே நான் சொல்லி முடியும். உங்களை நான் சொல்லல, நீங்க 2 பேரும் சாதி உணர்வு அற்றவர்கள். நான் வெளியில இருக்கிறவங்கள சொல்றேன் அப்படின்னு அவர் ஒன்னும் சொல்லலையே. நான் சொல்றேன், அவர் சொல்லாட்டில் நான் சொல்றேன். ஏன்னா அவங்கள சொல்றதா புரிஞ்சு கூட. வெளியில இடஒதுக்கீடு எடுத்துக்கிறவங்க இவங்க மாதிரி சாதி உணர்வு அற்றவர்களா இல்ல, சாதி உணர்வோட இருக்கிறாங்க. இவங்க மாதிரி கிடையாது, சாதி உணர்வு இருக்காங்க. ஆமா, அதை நான் சொல்லிடுறேன். உங்களை நான் சொல்லல. இல்ல நான் சொல்லி முடிச்சேன். சப்ஜெக்ட நீங்க எடுத்துறாதீங்க. அவங்களும் சாதி உணர்வு. நான் என்ன சொல்றேன்னா, இடஒதுக்கீட்டை சொந்த விருப்பு வெறுப்பில் பார்ப்பதில் இருந்து விடவும் சமூக இந்தியாவுக்கு நன்மையா தீமையா என்று விவாதிப்பது முதல்ல முக்கியமானது. ஒன்னு. ரெண்டாவது, இந்திய சமூக அமைப்பு இவங்க சொன்னாங்கல்ல அந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களை விடவும் மாடுகள் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இந்தியா முழுக்க. இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இடஒதுக்கீடு ஏன் வந்ததுன்னு சொல்றேன். நீங்க வந்து அவசரப்படாதீங்க. இடஒதுக்கீடு ஏன் வருதுன்னு சொன்னா, மனிதனை சகமா நடத்தாமல் மாட்டை புனிதமாக பார்ப்பது, மாட்டை கோமாதான் கும்பிடுறது, மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ள விடுறதெல்லாம் புனிதமாக பார்க்கிறவர்கள், இடஒதுக்கீடுக்காக மற்ற மனிதர்களை குற்றம் சொல்லுகிற அவர்கள் மனிதனை மனிதனாக கூட நடிக்கிறது இல்ல. தன் வீட்டில் இருக்கிற மாடுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட சக மனிதனுக்கு கொடுக்காத போது அப்ப கல்வி வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை அவங்க எப்படி அனுமதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற கோரிக்கையில இருந்து தான் இடஒதுக்கீடு எழுது. அப்ப அதோட அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு 69% இவர் சொன்னார் இல்லைங்களா, இந்த 69% என்பது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் ஏன் இங்க போடப்பட்டதுன்னா சும்மா அமல்படுத்தல. கர்நாடகத்துல வந்து காவிரில தண்ணி விடணும்னு சொன்னா கோர்ட் அடாவடித்தனமா செய்யறாங்க. அதை இதையும் பொருத்துவது என்பதை தமிழ் விரோத போக்காவும் இருக்குது. இடஒதுக்கீடு இன்னொரு விஷயம் என்னன்னா, 69% இடஒதுக்கீடுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒருமனதாக எல்லா கட்சிகளாலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தான் அது அமலுக்கு வந்திருக்கு. கர்நாடகத்தில் அடாவடி செய்கிற காவிரிக்கு எதிரான பிரச்சனை என்பது சட்டமன்றத்தில் தீர்மானமும் சட்டமோ ஏற்ற முடியாது, செய்யவும் முடியாது. அப்ப அதையும் இதையும் ஒன்றுபடுத்துவது சட்டம் ஒரு வக்கீலா இருக்கிறவருக்கு இது தெரிஞ்சிருக்கணும். சட்டமன்றத்தில் சட்டமெல்லாம் போட முடியாது. பிற்படுத்தப்பட்டாராகிட்டா நீங்க 69 79 போய் தான் ஆகணும். சதீஷ்குமார், உங்களுக்கான நேரம். வணக்கம். இன்னைக்கு சரியான நேரத்தில் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா மண்டல் கமிஷன் விபி சிங் கொண்டு வந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே பிஜேபி தான் அப்போ வந்து விபி சிங்க்கு வந்து தன்னுடைய ஆதரவை விலக்கிட்டு இந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக ஒரு வாபஸ் வாங்கி வெளியே வந்தது. அதற்கெல்லாம் கவலைப்படாமல் தான் விபி சிங் அன்னைக்கு அதை நிறைவேற்றினார்.
அதனுடைய பலனை இன்னைக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் அதிகமாக இன்னைக்கு எழுத்தறிவிலும் கல்வியிலும் உயர்கல்வியிலும் இன்னைக்கு செழிப்போடு இருக்கிறதுக்கு காரணமே இடஒதுக்கீடு தான். இதை பற்றி கல்வி நிலையங்களிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஏன் ஆசிரியர்களும் கூட இதை உயர்கல்வி மையங்களில் இதை யாரும் எடுத்துச் சொல்வதற்கே ஆள் இல்லை. இன்னும் கூட 100 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை நீதிபதியாக ஆக முடிந்தது. இந்தியாவில் 24 உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதில் 24 பட்டியலிடத்தவர் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் 67 ஆண்டுகளுக்கு பிறகும் இதுதான் சமூக நீதியா? அப்ப இதை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள கூடாதா? ஒரு 60 ஆண்டுகள் தான் ஆகிறது. அந்த 60 ஆண்டுகளில் முதல் 30 ஆண்டுகள் தான் முதல் பட்டதாரியே இப்போதான் வந்திருக்கிறோம். முதல் பட்டதாரியே இன்னும் இளங்கலை தான் முடிச்சிருக்காங்க, முதுகலை போகல, முனைவர் பட்டம் வரல. அந்த முதல் பட்டதாரிகளே இப்பதான் வந்திருக்கிறாங்க. அந்த முதல் பட்டதாரிகள் தங்கள் உரிமை குரலை வைக்கின்ற பொழுதே ஒரு 300 ஆண்டு காலம் கல்வியை தங்களுக்கென்று ஒதுக்கி வைத்துக் கொண்ட அந்த முள்மரங்கள் எதிர்க்கிறது என்று சொன்னால் ஒரு 30 ஆண்டு காலம் கோடாலி அதை எப்படி வெட்டி வீழ்த்த முடியும்? அது ரொம்ப கடினமான 50 வருஷம் தான் இடஒதுக்கீடுன்னு சொல்லிருக்காரு. இன்னொரு விஷயம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறாங்க. 10 வருஷம் தள்ளி போறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நான் தலித் விரோதம்லாம் கிடையாது. இன்னைக்கு மலம் எல்லாம் எடுக்கிறது யாரு? தலித்ஸ் தான். அதை யார் இவங்க தடுத்தாங்களா? எந்த கவர்மெண்ட்டா தடுத்திருக்கானா? மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இஸ் ஸ்கேண்டல் ஆன் தி டிக்னிட்டி ஆஃப் தி ஹியூமன் பீயிங். தடுத்திருக்காங்களா? பண்றது யாரு? தலித்ஸ் தான் பண்றாங்க. அதுக்கு யாரும் குரல் கொடுக்கலையே. இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது நான் சொல்லல சார். நீங்க மலம் வாங்குற அளவுக்கு சமூகத்தில் ஒரு சாதி தள்ளி சொல்றேன். நீங்க சொல்றது புரியல. இடஒதுக்கீடும் கொடுக்க கூடாது. நீங்க போய் வரணும். நான் கேக்குறது 67 வருஷமா நீங்க யாரும் முடியல. 67 வருஷமா இடஒதுக்கீடு பேசிட்டு இருக்கீங்களா? நியோ பிராமின்ஸ் கிடையாது, முதலியாரோ உங்களுக்கு கிடையாது. கூடாது. இன்டர்மீடியட் காஸ்ட் இருக்கு பாருங்க. தேவர், பெருவாரியான ஜாதிகள் வன்னியார் இவங்க எல்லாம் அவங்கள போராடுறாங்க இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொடெக்டட் இது இருக்கு, எங்களுக்கு கிடையாது. அதுல தான் அங்க தான் கிளாஷ். நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர்கள் மலம் அள்ளக்கூடாது என்று முற்பட்ட வகுப்பினர் எத்தனை போராட்டங்கள் போராடி இருக்கிறாங்கன்னு அவங்க எதிர்கேள்வி கேட்கும் பொழுது பதில் என்ன? இல்ல இதுலதான் இருக்காங்க, எதுலயுமே கிடையாது. அவங்க கட்சிகள்லாம் இருக்காங்க. அவரு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மலமல்லவர்களுக்காக எத்தனை போராட்டம் நடத்திருக்காங்க ஒன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்த 69%, 89% போராட்டம் நடத்திருக்காங்க. அவங்க ஒண்ணும் நடத்தலங்க, நீங்க என்ன நடத்துனீங்கன்னு கேக்குறாரு. அதுதான் நாங்க நடத்த எங்களுடைய குரல் தான் எங்கேயுமே எடுபடுறது. உங்கள மாதிரி தான் அவங்க மெஜாரிட்டி குரல் அதுதானே. 69% மாதிரி தான் அவங்களும் இருக்காங்கங்கிறது பதிவு. அது ஏன் மத்த சாதிகள் யாரும் பேசலையே? நீங்க இவ்வளவு சொல்றீங்களா? கேள்வி பதிலாகாதுனாலும் இதிலிருந்து ஒரு விடை கிடைச்சிருக்கு. முற்பட்டவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ யாரும் இந்த தாழ்த்தப்பட்டவர்களும் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களுக்காகவும் ஒருவரும் வாய் திறக்கவில்லை என்பதுதான் உங்களோட கருத்தோட 100% தொடர்ந்து பேசலாம். காளிநாதன், கோவையிலிருந்து உங்களுக்கான வாய்ப்பு. உங்க வாதம். இடஒதுக்கீடு என்பது மத்திய மாநில அரசாங்கங்கள் வெறும் அரசாங்கத்தில் மட்டுமே இருக்கக்கூடாது, எல்லா இடங்கள்லையுமே வேணும். இன்னைக்கு கார்பரேட் செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சிஇஓக்கள், முடிவெடுக்கக்கூடிய எல்லா சிஇஓக்களுமே முற்படுத்தப்பட்ட மக்களாக தான் இருக்காங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின மக்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை, ஏன்னா அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுது. அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி இன்னைக்கு டிஸ்கஷன்ல என்ன போயிருக்குன்னா, சாப்பிடக்கூடிய உணவு நீங்க மாட்டுக்கறியை பேசக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. மாடு சிறுபான்மையினர் மக்களும் தலித் மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு, அதை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி மலம் அழுவது சம்பந்தமா அவங்களுக்கு ஆதரவா யார் போராடினாங்க? இடதுசாரிகள் மட்டும்தான் அருந்ததிய மக்களுக்கு எதிராக, அருந்ததிய மக்களுக்கு ஆதரவாக உள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி அதற்கு வெற்றியும் கண்டார்கள். அப்ப எங்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவையோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு போக்கை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும். அரசாங்கம் ஏதோ ஒரு தனியான ஒரு போக்கில் போவதாகவும், கார்பரேட் செக்டர்கள் தனியா எடுத்த மூப்பெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு போக்காகவும் இருக்கு. எல்லா இடத்திலுமே இடஒதுக்கீடு என்பது இருந்தால் மட்டும்தான் தலித்துகள், சிறுபான்மையினர் மக்கள் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்கும். இந்த புரிதல் மாணவர்களுக்கு தேவைப்படுதா? பெரும்பாலும் அரசு நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் நிறுவனங்களாக மாறிக்கொண்டு வருகிற சூழல்ல ஒரு கட்டத்தில் இந்த இடஒதுக்கீடு என்ற ஒன்றை வேலை வாய்ப்பு என்னும் பொழுது அர்த்தமற்றதாகி போயிடும். எல்லாமே தனியார் நிறுவனங்கள். அப்பொழுது என்ன செய்வார்கள்? திறமை ஒன்றுதானே அங்கே வழி. ஆமா, இப்போ இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறவர்கள் யாரும் தேசப்பற்று, நாடு சரியா போல, நாடு நஷ்டமாயிடுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா நாடு எதில் பிரச்சனையாக இன்னைக்கு சிக்கி தவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுல கிடையாது. ஏன்னா புதிய ரெக்ரூட்மெண்ட், அரசுல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கல. செத்தவனுக்கு ரீபோஸ்ட் போடுறதில்ல, புது வேலைவாய்ப்பு, ஆட் பற்றாக்குறை, மருத்துவமனைக்கு போனால் ஆட் பற்றாக்குறை, அரசு அலுவலுக்கு போனால் பற்றாக்குறை, பேங்குக்கு போனால் பற்றாக்குறை, எங்க போனாலும் ஆட்களே இல்லை. குறைவான 100 பேருக்கு ஒரு நபர் கூட இல்லை. அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குது அரசு நிறுவனங்கள். ஏன்னா
வேலை போட்ட இடஒதுக்கீடுல போன மூடி வச்சிருக்கு. மாறாக அரசுக்கு இன்னைக்கு எது இந்தியாவுக்கு அல்லது இந்த நாட்டுக்கு எது பெரிய நெருக்கடியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தனியார் துறைகள், மிக குறிப்பாக ஏகபோகமாகிற அந்நிய முதலீடுகள் இங்க வந்து குவியுது. இந்த அந்நிய முதலீடுகள் இங்கு குவியது அது எல்லாமே இந்த நாட்டின் கனிவளங்கள், வேலை வாய்ப்பு, உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு சடார்னு ஒரு நாள் காணாம போயிடுறான், நோக்கியா கம்பெனி காணாம போன மாதிரி. அப்ப அது குறித்து இடஒதுக்கீட்டினால் இந்த நாடு பாதிக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிற இவர்கள் யாரும் அந்நிய முதலீடு இந்த நாட்டை சுரண்டுகிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. அப்ப தேசப்பற்று இல்ல அப்படின்னு இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்னொன்னு, அந்த அந்நிய முதலீடு இந்த நாட்டை சுரண்டுகிற அந்நிய முதலீடோடு சேர்ந்து இவங்க இயங்குறாங்க, தேச துரோகமா இருக்கிற அந்த அந்நிய முதலீடோடு சேர்ந்து. ஏன்னா அந்த இடத்தில் இடஒதுக்கீடு இல்லை என்பதால் அந்த இடத்தில் நாம் அதிகமான ஏகபோகமான பதவிகளை மல்டிநேஷனல்ஸ் கம்பெனில அனுபவிக்கலாம் என்பதனால் இவர்கள் இந்தியாவுக்கு எதிராக, இந்தியாவை வளப்படுத்துகிற இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, அரசனுக்கு எதிராகவும், இந்தியாவை சுரண்டுகிற ஏகாதிபத்தியங்களுக்கு ஆதரவாகவும் இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. இது தேசப்பற்று அல்ல, தன் சொந்த நலன்ல இருந்தும் சொந்த வசதியிலிருந்து வருது. ஒண்ணுமே போக வேண்டாம். என்னோட வியூ கேட்கணும், அவர் வியூ கேட்கணும். இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க சார்? ரெண்டே பாயிண்ட் சொல்லுங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப இடஒதுக்கீடு எதிராக இருக்கா? நான் அவங்க சொல்லலங்க. இவர் சொன்னாரு இல்லையா, எதிர்க்கிறவங்க தேச துரோகிங்கறாரு. இருந்துட்டு போட்டான். நான் தேச துரோகியை எதிர்க்கிறேன். இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேட்க, நான் தேச துரோகின்னு சொல்லுங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. சொல்லல இல்ல சொல்றீங்க, எதிர்க்கிறவங்க எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னு. நான் எந்த பாயிண்ட்னா, நான் அன்னில இருந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன், சுப்ரீம் கோர்ட் படி போங்கங்கறேன். அது பேலன்ஸ் 50%, அதுக்கு மேல போக கூடாது. அதுலயே வந்து இன்னொன்னு சொன்னார், கிரீமி லேயர்னாரு. கிரீமி லேயர்னா என்ன, ஒரு ஜெனரேஷன் முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் அதே கம்யூனிட்டிக்கு வரணும். அது இங்க ஏன் எதுக்குறாங்க? நான் இவர்கிட்ட கேட்டேன், பண்டுட்டி ராமச்சந்திரன் கேட்டேன், நீங்க முன்னுக்கு வந்துட்டீங்க, உங்க பெண்களோ பிள்ளைகளோ அதுல வந்து இடஒதுக்கீடு மூலமா வந்தீங்கன்னா அது யாருக்கு பாதிப்பு? உங்க கம்யூனிட்டி ஆளுங்க தானே. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எம்ஜிஆர் தான் 9,000 ரூபாய் ஒரு வருமானம்னு வச்சு கொண்டு வந்தாரு, எந்த ஜாதியும் இல்லாம இருந்தாலும் போர் யாரா இருந்தாலும் பண்ணலாம்னாரு, எல்லாம் எதிர்த்து கொண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. இப்ப நான் கேக்குறேன், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். தோத்தாரு, அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து இடஒதுக்கீட்டின் மூலமாக பெரும்பயன் பெற்றவர்கள் தங்கள் பரம்பரையை மட்டுமே வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார்களே தவிர அதே சமூகத்தின் மற்றவர்களுக்கு வாழ வழிவிடுவதே இல்லை என்பது பழைய கேள்விதான். அதுக்கு உங்க இன்னைக்குள்ள பதில். நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், இடஒதுக்கீடு என்பது இப்போ அரசு கொடுக்கிற இடஒதுக்கீடு என்பது ஏறக்குறைய 60 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்குது, அதுக்கு மேல இல்ல. இந்த 60 ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறை கூட கிடையாது. ஒரு தலைமுறையில் இடஒதுக்கீடு அழிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த தலைமுறைக்கே கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இந்தியாவுக்கு இடஒதுக்கீடு என்பது 2000 ஆண்டுகளா இருக்குது. மனு வச்ச இடஒதுக்கீடுல அரசின் எல்லா நலன்களும் தலையிலிருந்து பிறந்தவர்களுக்கு அப்புறம் அடுத்ததுன்னு வந்தது. அதுல இருக்குது. இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஒண்ணும் இல்லங்க, ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்துல ஒரு சமன்படுத்தல் நடத்தும் போது சமன்படுத்தல் நடக்கிறது ஒரே ஒரு தலைமுறைக்குள்ளே மட்டும் அது நடக்கல. 2000 வருஷத்துக்கு பாதிப்பை வந்து 60 ஆண்டுகளை சமன்படுத்தலாங்கிறதே ஒரு மோசடி. அந்த 60 ஆண்டுகளுக்குள்ளாக பாதிக்கப்படுகிற தலைமுறைகளும் இருக்குது. இன்னொரு செய்தி, இதுல இன்னொரு செய்தினா ரொம்ப இதை பார்க்கலாங்க. என் அப்பா படிச்சிருக்கிறாரு, என் தாத்தா படிச்சிருக்கிறாரு, என்னோட தாத்தா படிச்சிருக்கிறாரு, அதுக்கு முன்னால உள்ள தாத்தா படிச்சிருக்கிறாரு. நான் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என் பரம்பரையில் எல்லா தாத்தாக்களும் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இடஒதுக்கீட்டில் வந்திருக்கிற இன்னைக்கு படிச்சிருக்கிற ஒரு பையனோட அப்பா படிச்சிருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அவன் படிச்சிருக்கிறான்னு வச்சுங்க. இப்ப அந்த பரம்பரைக்குள்ளார ஒரு இடஒதுக்கீட்டுல வந்து பரம்பரையா படிச்சுக்கிட்டு வந்தவர் நல்ல காலேஜ்ல நல்ல ஸ்கூல்ல படிப்பாரு, வீட்டுக்கு வந்த உடனே அவங்க தாத்தா சொல்லி கொடுப்பாரு, அப்பா சொல்லி கொடுப்பாரு, அத்தின் பேர் சொல்லி கொடுப்பாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க அந்த குழந்தைகளை. அவ்வளவு படிச்ச சொசைட்டில ஒரு பையன் படிக்கிற மார்க் எடுக்கிற 100 மார்க்குக்கும் படிப்பறிவே இல்லாத ஒரு செருப்பு தைக்க தோழரோட மகன் வந்து என்னன்னே தெரியாது, புக்கு அது தமிழா இங்கிலீஷ்னா தெரியாத ஒரு பையன் படிப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெரியார் சொல்லுவாரு, இடஒதுக்கீட்டில் அதிக மார்க் எடுத்தவனுக்கு சீட்டு கொடுக்காதரா, எவன் கம்மியா 35 மார்க் எது வந்து ஜஸ்ட் பாஸ் அவனை முதல்ல சீட்டு கொடுப்பார். ஏன் சொல்லுவானா, அது வந்து இவர்கள் பரம்பரையா படித்த 90 மார்க் 99 மார்க்கை விடவும் படிப்பறிவே இல்லாத சமூகத்திலிருந்து ஒருத்தர் 35 மார்க் எடுக்கிறாங்க, அது 100 விட 200 மடங்கு சிறப்பானதுன்னு பெரியார் சொல்லுவார். அதை தான் நான் சொல்றேன். செல்வம், நெல்லையிலிருந்து உங்க வாதம். சார், என்னோட கேள்வி மதிமாறன் சாருக்கு. கனிமொழி சொல்ற மாதிரியே, கனிமொழி எம்பி சொல்ற மாதிரியே நம்ம ஒரு ஸ்கூல் கரிக்குலத்துல அந்த சப்ஜெக்ட இடஒதுக்கீடு பத்தி கொண்டு வந்துட்டா எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். முதல்ல தமிழ் சார் வந்து ஒரு பீரியட் நடத்துவாரு, சாதிகள் இல்லை எடி பாப்பா, பிறப்பினால் உயர்வு தாழ்வு இல்லை பாப்பான்னு தமிழ் சார் நடத்திட்டு போவாரு. அடுத்து வர சப்ஜெக்ட் சார் என்ன சொல்லுவார்னா, நீ இந்த எம்பிசியா உனக்கு இவ்வளவு சலுகை இருக்கு, நீ எஸ்சியா உனக்கு இவ்வளவு சலுகை இருக்கு இப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த மாணவனோட இது எப்படி இருக்கும், அவன் என்ன திங்க் பண்ணுவான் முதல்ல அது. அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணுவான், அவனுக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சிருது எஸ்சியா இருந்தா நமக்கு இவ்வளவு கோட்டா சலுகைன்னு. உடனே என்ன பண்ணுவான், சர்டிபிகேட்டை எஸ்சியா மாத்திடுவான். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நேரா போவான் அப்பாட்ட, எப்பா எஸ்சிக்கு இவ்வளவு சலுகை இருக்கான்ப்பா, நம்ம என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், எவ்வளவு இப்ப தெரியும் நிறைய போலீஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு எஸ்சி. அப்புறம் எஸ்சிலேயே நிறைய பேர் வந்துருவாங்க ஒண்ணு.
அதே மாதிரி இன்னொன்று மற்றவங்க எல்லாருமே சொன்னாங்க, யாரு எஸ்சி கோட்டால படிச்சாங்களோ அவங்க பையன் தான் மறுபடியும் படிச்சுட்டு வரான். சோ நீங்க இந்த மாதிரி கோட்டா சிஸ்டம் ஜாதி வரையா கொண்டு வராம எக்கனாமிக்கல் வைஸா கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நான் ஒரே ஒரு குறுக்கு கேள்வி உங்களை கேட்கிறேன். ஆபீஸ்ல கீழே கேட்டகரியில இருக்கணும், சாதிகள் இல்லையடி பாப்பான்ற நோக்கத்தை பேசிவிட்டு உள்ள நிலைமை பேசினா எதிர்மாறா இருக்குதுன்னு சொல்ற நம்ம, அப்போ பள்ளிகளில் வரலாறு என்கிற பெயரில் நாம் அடிமைப்பட்டு கிடந்த வரலாற்றை பேசவே கூடாது, இன்று இருக்கும் நிலையை மட்டுமே தான் பேச வேண்டும் என்பது போல அது ஆகுது. உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும், நோக்கத்தையும் தெரிந்து கொள்ளட்டுமே, இரண்டையும் பாகுபடுத்தி பார்க்கிற அந்த அறிவையும் அந்த ஆசிரியர்கள் ஊட்டலாமே என்பது கேள்வி. ஓகே, கண்டிப்பா சார், அது நீங்க அது சொல்றது வாஸ்தவம் தான். இப்ப என்ன சொல்றேன்னா, நமக்கு முன்னாடி பிளேக் நோய் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பிளேக் நோயை குணப்படுத்தியாச்சு. பிளேக் நோய் இருந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை குணப்படுத்துறதுக்கு மருந்து வச்சாச்சு. சோ 2000க்கு முன்னாடி 2000 வருஷம் அடிமை கட்டு கிடந்தவங்கள நம்ம ஒரு 60 இயர்ஸ்ல கொண்டு வந்தாச்சு மேல. அதை ஏன் திரும்பி பேசணும்னு கேட்கிறீங்க, உங்க வாதம் புரியுது. பதில் சொல்றேன். இது ரொம்ப வழக்கமா இடஒதுக்கீடு சொல்லும் போதெல்லாம் சாதி கூடாதுன்னு சொல்றோம், ஆனா நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல கேட்கறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் எல்லாரும் வந்து எங்கேயுமே சாதியே கேட்காம சாதியே புழங்காம எல்லா சாதிகளோடும் சகலமா பகலற மாதிரியும் ஒரு பிராமணர் அல்லது ஒரு பார்ப்பனர் ஐயர் ஒரு ஐயங்கார் வந்து தலித்து பறையர் பல்லர் வீட்டுல பொண்ணு எடுத்து பொண்ணு புழங்குற மாதிரியும் மத்த ஜாதிகாரர் இவங்களோட பழம் இந்துவா மட்டும் நம்ம பழகுவோங்கிற ஒரு சமூகத்தில இருந்து இந்த கருத்தை பேசுவது போல் பேசுறாரு. இல்ல விட்டுருங்க, ஒரு வன்னியர் ஒரு முதலியாரு செட்டியார் இப்ப திருப்தியா நாடாரு சரி நாடாரி வேற என்ன சாதி சொல்லுங்க சேர்த்துக்கிறேன். மற்ற ஜாதி சரி பார்ப்பனரை தவிர மற்ற ஜாதிகாரர்கள் வெளியேறாரு. இப்ப சமூகத்தில் ஜாதி வேறுபாடுகள் இல்லாம எல்லாரும் ஒன்னா கலந்து கல்யாணம் பண்ணி புலங்குற மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கு பசங்க படிக்கும் போது வரும்போது தான் ஜாதி கேட்கிறாங்கிற மாதிரி ஒரு மாயை பேசுது பாருங்க. இந்த மோசடி தொடர்ந்து இடஒதுக்கீடா சொல்லப்படுது. ஒண்ணு அதாவது ஜாதிகள் இல்லையடின்னு பாப்பான்னு பாரதியார் பாட்டு ஏன் சொல்ற, ஜாதிகள் இல்லையடின்னு பாப்பான்னு பாரதியார் பொய் சொல்லி இருக்கிறாரு. அதே பாரதியார் தான் இன்னொரு பாட்டுல சொன்னாரு, 1000 உண்டு இங்கு ஜாதி இனி அந்நியர் வந்து புகழன்னு நீதின்னு கேட்டாரு. அப்ப பெரியார் கேட்டாரு, 1000 ஜாதி இருந்தா இங்க அந்நியர் தான் வருவான், நீ ஏன்டா 1000 ஜாதி வச்சிருக்கேன்னு பெரியார் கேட்டாரு. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் இந்த முரண்பாடுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இருக்கு பாத்தீங்கன்னா, இடஒதுக்கீடு என்பது ஜாதிக்கு எதிரானது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிக்கமா இருக்கிறவன் படிக்க கூடாது, ஜாதி ரீதியாகவே படிக்க கூடாதுன்னு தள்ளுபடி பண்ணவனே ஜாதி ரீதியாக தான் படிக்க வைக்க முடியுமே தவிர, ஒருத்தன் படிச்சு மேல வந்து வரும்போது ஜாதி பாக்குறேன்னு சொல்ற நீங்க மத்த நேரங்களில் ஜாதி பார்க்காம மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் சொல்லி கடைசியா ஃபைனல் பண்ணி முடிச்சிருக்காங்க. அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்து கோயில்களில் இந்துக்கள் எல்லா இந்துக்களும் போய் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு அரசுடைமையாக்கப்பட்ட கோயில்கள் போய் பண்ணலாம்னு போனா, பள்ளிக்கூடத்துல ஏன் ஜாதி பாக்குறேன்னு கேட்கிற இவங்க எல்லாரும் ஏன் கோயில்ல ஜாதி பாக்குறீங்க? அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தவிர மத்த இந்து ஜாதி யாரும் வரக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நாடாரு, நீங்க சொன்ன மாதிரி வன்னியர், நீங்க சொன்ன மாதிரி முதலியாரு, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைமாரு, இவங்களை ஏன் உள்ள விட மாட்டீங்க? அங்க நீங்க ஜாதி பார்க்காம விடுங்க, மத்த கதையை பேசலாம். சரி, இப்போ நீங்க குறுக்கிடாம உங்களுடைய பதில். சரி, நான் சொல்றேன். ஒரே ஒரு விட்டு டைரக்டாவே கேட்கிறேன், தலித் ஸ்கூல்ல ஒட்டுமே இருக்கா? இங்க நார்த் தமிழ்நாடுல வந்து பறையர், சவுத்தில் போனீங்கன்னா பல்லர்ஸ், அப்புறம் வெஸ்ட்ல வந்து வந்தீங்கன்னா அருந்ததியர். இவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள வந்து கொடுத்தல் வாங்கல் உண்டா? கிடையாது. நான் எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், உங்களுக்குள்ளே எவ்வளவு ஜாதி பிரிவு இருந்தா எங்க நான் முடிச்சிடுறேன். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நீங்க பல்லர் பார்த்து கிருஷ்ணசாமியில இருந்து பாருங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஜுகேஷன். ஏன் எதனால? கிறிஸ்டியன் எஜுகேஷன். திருநெல்வேலி ஃபுல்லா அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த பெல்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அல்டிமேட்லி எஜுகேஷன் ஒரே சொல்லி. அவங்க யாரோட கான்ஃபிளிக்ட்? தேவர். அடுத்தது நேற்று மட்டும் எனக்கு சாராயம் காய்ச்சவன் எனக்கு நேர போறியா ஒட்டு இந்த நடந்தது, இந்த இதுல ஒரு கலவரம் நடந்தது. இதுதான் அங்க நடக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு தலித்ஸுக்கும் இவங்களுக்கு தேவருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெட்டி படைகிறாங்க. இங்க வந்தீங்கன்னா சேரி ஜனங்களுக்கு திருமாவளவனை கேளுங்க, சேரி ஜனங்களுக்கும் பந்தியர்களுக்கும் தகராறு. அப்புறம் அங்க அருந்ததையே பேசுறதுக்கு ஆளு கிடையாது. எல்லாம் எம்ஜிஆர் இன்னும் அதுலயே இருக்காங்க. அவங்க தான் லோலியஸ்ட் ஆஃப் தி லோ. அவங்களுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா? இவங்களுக்குள்ளேயே இதையெல்லாம் பண்ணிருக்காங்களா? இவையெல்லாம் தவறுகள். இந்த தவறுகள் நடக்கக்கூடாதுன்ற அளவுல ஒரு பாடங்கள் வைக்கப்படும். ஏத்துக்கிறீங்களா? இருக்குல்ல, அம்பேத்கர் மூவ்மெண்ட் இருக்காங்க, வன்னியர் கட்சின்னு இருக்காங்க, எல்லாரும். இவங்க அருந்ததை பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அவரு பிராமின்ஸ் கூட்டுடுங்க, அவங்க தாம்பராஸ் ஒண்ணு வாய்ஸே கிடையாது. நம்ம மத்த வன்னி முதலியார் வந்து இன்னொன்னு சொல்றேன், நான் பிராமின் சொல்ல சார். வாட் இட் டர்ன்ட் அவுட் வாஸ் திராவிட முதலியார் கழகம். தட் வாஸ் தி ரியாலிட்டி. வந்தது ஃபுல்லா வந்த அதுல ஒன்றும் தப்பு இல்லை. முதலியார் ஃபுல்லா டாப்ல வந்தாங்க அவங்க நான் பிராமின் மூவ்மெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைஸ் வந்தாங்க, தே ஆர் நியோ பிராமின்ஸ் பேர். இப்போ இந்த திருநெல்வேலி பிள்ளை இவங்க பிராமின்ஸோட இன்னும் பயங்கரமா இதுவா இருப்பாங்க அவங்க. அதுதான் வந்தாங்க சார். அது கீழே வந்தவங்களும் அது சேரவே இல்லை. தேவர், அப்புறம் வந்து இவங்க எல்லாம் கல்யாணம் நாயக்கர், பொன்னியர் வரவே இல்லை, சேரவே இல்லை. இதுதான் நடந்தது. ஒரே ஒரு நொடி உங்களுக்கு தான் கேட்கலாம் நினைச்சேன். குறுக்கிட மனம் இல்லையா? இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். கனிமொழி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. 67 திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கு.
அந்த ஞானம் இன்னைக்கு வந்ததுக்கு பதிலா என்னைக்கு வந்து இன்னைக்கு அதெல்லாம் ஸ்கூல்ல வச்சிருக்கலாமே. ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே ஸ்கூல், எஜுகேஷன் யாரோட சப்ஜெக்ட்? ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே, மாநில அரசு உரிமையில் தான் இருக்கு. அதை வைக்க வேண்டியதானே. இன்னைக்கு எதுக்கு போய் அந்த கூட்டத்தில் போய் அங்க போய் பேசணும் அதை பத்தி? சரிதானே? இல்ல இதை விட்டுருங்க. முதல்ல இவர் சொன்ன கதை இருக்குல்ல, தலித் மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு, இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, தனித்தனியா இருக்கிறாங்கன்னு இருக்குல்ல. இந்த பிரிவு எந்த சாதிக்குள்ள இல்ல. இப்ப இவர் சொன்ன பார்ப்பன சாதிகள் ஐயங்காரு ஐயர் பிரிவு இருக்கு. மிக அதிகமான சண்டை நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் ஐயர்களுக்கும் ஐயங்கார்களுக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க. ராமா அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஐயர் காதல கேட்டுட்டாருன்னு வச்சுங்க, அவரு போய் குளிப்பாரு. அதே மாதிரி வந்து சிவா அப்படின்னு நாமம் போடுறது, யானைக்கு நாமம் போடுறதுல ஐயங்கார்களுக்குள்ளாரிய வடகலை தென்களை சர்ச்சை ஓடுச்சு, சண்டை போச்சு. இதெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்ததுக்கு பிற்பாடு இந்த இடஒதுக்கீடு என்பது நமக்கெல்லாம் பிரச்சனையா இருக்குங்கிறதுனால இந்த சாதிக்குழுக்குள்ள ஒற்றுமை வந்தது. அதுபோல் இடஒதுக்கீடு என்பது ஒற்றை இடஒதுக்கீடு சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த ஒரு இடஒதுக்கீடு என்பது எப்படி பார்ப்பனர்களுக்குள்ள உட்பிரிவை சேர்த்து வச்சதோ அதுபோல் இந்த ஒற்றை இடஒதுக்கீடு என்பது தலித் எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பள்ளர் பறையர் அருந்ததி மக்களுக்கான ஒட்டுமொத்தமான ஒரு தலித் குறியீடா இருக்குது. அது ஒற்றுமைக்கான வடிவம் தான். அதையே நீங்க வேணாம் திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிற்பாடு இல்ல இவர் பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் முதலியாரு பிள்ளைமாரு இவங்க அதிகம் உண்மைதான் அது. ஆனால் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தது கூட யாருக்கு விசுவாசமா நடந்துக்கிறாங்க ஐடியாலஜியான்னு பாத்தீங்கன்னா தனக்கு மேல் வர்ணமான பார்ப்பன வர்ணம் அவங்களுக்கு விசுவாசமா நானே சொல்றேன். தன்னை ஒரு அந்த அடிமை மனோபாவத்தோட தான் இருக்கிறாங்க. எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஒருத்தங்க சொல்றாங்க அதோட நோக்கம் என்ன என்பதையும் கற்க வேண்டும். அவர் கேட்ட கேள்விக்கு பதில், இத்தனை ஆண்டு காலமாக இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்தாங்க, செய்ய நினைப்பதை பாடங்களில் வைக்க நினைப்பதை வைத்து விட்டு பேசலாமே, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம். இந்த கருத்தோட நான் 100% ஒத்துக்கிறேன். அந்த இவர் பேசிய இந்த கருத்தோடு அவரை விட அதிகமான உடன்படுறேன். சரி, திருச்சி அரங்கிலிருந்து குறிக்கிடுறீங்க, சொல்லுங்க சதீஷ்குமார். 60 இப்பதான் ஏன் அவங்க வந்து தொடக்கத்திலே இந்த கல்வியில வச்சிருக்கலாமே, ஏன் இப்ப வச்சாங்கன்னு அவர் கேட்கிறாரு. இந்த ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி வந்து பேசுறதையே உங்களால தாங்கிக்க முடியல. இனி மெல்ல மெல்ல தான் நம்ம வந்து கொண்டு வைக்க முடியும். ஏன்னா வந்து பெரியார் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நான் இதே திருச்சியில தான் வந்து 1950களில் பெரியார் வகுப்பு வாரி மாநாடு போட்டு மாநில அரசுல மட்டும் இல்ல மத்திய அரசிலும் நம்ம வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டும், பொறியியல் கல்லூரியில் நம்ம மாணவர்களுக்கு இட வேண்டும் சொல்லி இதே திருச்சியில தான் ஒரு மாநாடு போட்டாரு. அவர் அந்த இது மாதிரி இந்த விஷயம் மெல்ல மெல்ல தான் திருநெல்வேலி அம்பலவான் குறிக்கிடுறீங்க. உங்களுக்கான வாய்ப்பு இடைவேளைக்கு பிறகு தரேன். பிரதீப், திருச்சி அரங்கிலிருந்து உங்க வாதம் என்ன? முதல்ல முராரி ஐயாவிட்ட கேட்க விரும்புகிறேன். ஐயா, நீங்கள் சொன்னீங்க மாணவர்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இது தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்காம, மாணவர்கள் நாங்கள் தெரிஞ்சுக்காம யார் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்குறேன். இப்போ வந்து என்னோட பெற்றோர்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு என்ன, என் பிள்ளையை படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எங்கே போய் படிக்க வைக்கணும், எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனை வரும், அதில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிற அளவுக்கு திறமை உள்ளவங்க கிடையாது. நாங்கள் வந்து இப்போதான் படித்து முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுவோம். எங்களை போன்ற மக்கள் மாணவர்கள்ட்ட சொல்கிறப்ப அவங்களுக்கு உண்டான விழிப்புணர்வு வரும். இது வரைக்கும் இப்போ வரைக்குமே எத்தனை பேர்த்துக்கு அந்த இடஒதுக்கீடு ஒரு விஷயம் இருக்குது, அதை படிக்கிறது கூட நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழாமையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா முக்காவாசி தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் வந்து அந்த அளவுக்கு அதனை பத்தின விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்கிறாங்க. இதில் உள்ள நியாயம் ஒரே ஒரு விஷயம் சார். 1984 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சுயநிதி பொறியியல் கல்லூரிகள், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள், செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 50% தனியாருக்கு நிர்வாகத்திற்கு, 50% அரசுக்கு. இதுதான் அவர் கொண்டு வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 பொறியியல் கல்லூரிகள், 20-25 மருத்துவக் கல்லூரிகள், மற்றபடி பல் மருத்துவம் மற்ற கல்லூரிகள் எல்லாருமே இந்த முறையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக பெருவாரியான கல்வி நிறுவனங்கள் இதில் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த 50% தனியார் ஒதுக்கீட்டில் வந்து வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கு நிறைய கிட்டத்தட்ட 31 வருஷமா இந்த முறை பின்பற்றப்பட்டு இது தனியார் ஒதுக்கீடு நிர்வாக ஒதுக்கீடு வந்துட்டா அங்க இடஒதுக்கீடு இல்லை, அங்க வந்து கேபிட்டல் ஃபீஸ் தான், அதோட முடிஞ்சு போச்சு. எல்லா வகுப்பினரும் அந்த கேபிட்டல் ஃபீஸை கட்டி படிக்கிறாங்க, இது உண்மை. இன்றைக்கு அந்த கல்லூரிகள் சேர்றவங்க கம்மியா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா 31 வருஷமா இந்த தனியார் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கு இடஒதுக்கீடுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பேசி என்ன பிரயோஜனம்?
இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? முராரி எஜுகேஷன் மட்டும் சொல்றாரு. அது தவிர வந்து கவர்மெண்ட் அவர் கேட்ட கேள்வி என்ன நீங்க முராரின்றீங்க? இல்ல எஜுகேஷன் தானே உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட்க்கு பேஸ். அதான் அடிப்படை. அதனுடைய பலன் என்ன, அது துன்பம் என்னன்றதுலாம் வேற விஷயம். அது எல்லோரும் கவலைப்படலாம். அதை பத்தி மாற்று எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த முந்தைய தலைமுறை ஏன் படிக்க முடியாமல் போன நேர்ந்தது, இந்த தலைமுறை படிக்க நேர்ந்தது, எப்படி இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள உரிமை இருக்கா இல்லையா? அந்த வரலாற்றின் மூலமாக நம்ம அடுத்து செய்ய போறது என்ன? இல்ல இது ஒரு சரியான கேள்வி. நான் பதில் ஒரே என்கிட்ட கேட்டுக்க நான் சொல்லிடுறேன். வரலாறு கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை, விவாதத்துல தப்பு இல்லை. இது மட்டும் நடந்தது என்னன்னா ஒன் சைடட் டிஸ்கோர்ஸ். இவங்க பிராமின்ஸ் வந்து எனிமீஸ், அந்த காலத்துல வந்து அப்ரஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து இப்படி நடந்தது, எல்லாமே ஒரு டிபேட் இருந்து. எம்எஸ்எஸ் பாண்டியன் நிறையவே எழுதியிருக்காரு. வேணும்னா காலேஜ் லெவல் வந்தாங்கன்னா படிக்கலாம். நீங்க படிக்கிறது இன்ஜினியரிங் மெடிசின் போனீங்கன்னா அது கிடையாது. சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸ், ஹியூமானிட்டிஸ் வந்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பாண்டியன் எனக்கெல்லாம் எப்படி சார் தெரியும்? நாங்களாம் அந்த காலத்துல படிச்சுட்டு என்னன்னா அவ்வளவு நிறைய எழுதிருக்கு. நீங்க இப்ப வந்து கூகுள் இருக்கிற போது நீங்க இதெல்லாம் தேவையே இல்லை. நீ காலேஜ் லெவல்ல வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் படிச்சுக்கலாம். அது சொன்னீங்க கூகுள் வந்ததுக்கு பிற்பாடு சிலபஸே தேவையில்லை, எல்லாமே எல்லாமே இல்ல. இதுக்கு சொல்ல இதுக்கு ஒரு சிலபஸ் வச்சு ஸ்கூல்ல சொல்லுங்க. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பாரு, கல்லறிவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு சார். பிரைமரி ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் போறாங்க. போற போது அவங்க வந்து மதிய உணவு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும் யாருக்கு எவ்வளவு வருதுன்னு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லயே ஜாதி தானே சார் கேக்குறாங்க, ஃபார்வர்டா பேக்வர்டுன்னு. அவங்க எப்படி தெரியாம போகும்? இவரு சொன்னார் அட்மிஷன் ஃபார்ம்லயே கேக்குறாங்கல்ல, தனியார் கல்லூரிகள் வந்ததுக்கு பிற்பாடு அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப நுட்பமான ஒரு கேள்வி. இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர்கள் எங்க வந்து கான்ட்ரடிக்ஷன், முரண்பட்டு தன்னை அமலப்படுத்திக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு துருப்பு சீட்டு. எப்படி அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் இடஒதுக்கீடு வந்தா தகுதி திறமை போன பிறகு அவங்க வந்து பிரச்சனை ஆகுது, கல்லூரியில் மேல் போனா அவங்களுக்கு வந்து சரியான பேலன்ஸ் பண்ண முடியல, கட் ஆஃப் மார்க் ரொம்ப அதிகம்லாம் இல்ல, ரொம்ப 3 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி தான் கட் ஆஃப் மார்க் வித்தியாசம். அதுவே பிரச்சனைன்னு சொல்றாங்க. நீங்க அப்படியே தனியார் துறைக்கு வாங்க, தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு வாங்க. தனியார் கல்வி நிறுவனங்கள்ல எவன் காசு கொடுக்குறானோ அவன் சேர்ந்துக்கலாம். அங்க வந்து கட் ஆஃப் மார்க்லாம் கிடையாது, பாஸ் பண்ணியிருந்தா போதும். அங்க வந்து எவ்வளவு குறைவா நீ மதிப்பு எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆவரேஜ் பாஸ் பண்ணியிருந்தா நீ பணம் வச்சிருக்கியா சேர்ந்துக்க அப்படிங்கிற போது, இந்த இடத்தில் 3 கட் ஆஃப் மார்க் வரும்போது சமூகத்துல வந்து தகுதி திறமை போயிடும் சொல்ற இவர்கள் கட் ஆஃப் மார்க்கே இல்லாம ஆவரேஜ் ஃபெயில் ஆயிடுவான்லாம் வந்து பணம் வச்சிருந்தானா, எத்தனை லட்சம் வச்சிருக்கான், எத்தனை கோடி வச்சிருக்கான், அவன் கட்டிட்டு மருத்துவக் கல்லூரி படிக்கலாம், தனியார் துறையில இன்ஜினியரிங் கல்லூரி படிக்கலாங்கிற சூழல் இருக்கு பாருங்க. அதை ஆதரிப்பது என்பது இந்த கான்ட்ரடிக்ஷன்ல தான் இடஒதுக்கீடு எதிர்பார்க்கிறாங்க. இவர் 3 மார்க் 2 மார்க்னு சொல்றாரு. இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்து மார்க் அதிகமா போடுறதுனால நான் கேட்ட கேள்வி அது இல்ல. நான் கேட்ட கேள்வி 92 தனியார் துறையில் ஜஸ்ட் பாஸ்க்கு என்ன வேணாலும் படிக்கலாம் இருக்கு. ஆனா அரசு துறையில் 90% மேல எடுத்தாதான் ஒருத்தர் சேர முடியுது இடஒதுக்கீடு போனாலும். நீங்க இந்த முரண்பாடு எதிர்க்கலையே, இந்த கான்ட்ரடிக்ஷன் நான் சொல்றது யாருமே எதிர்க்கலையே. யார் வேணாலும் இன்ஜினியரிங் படிக்கலாம், பணம் கொடுத்தா யார் வேணாலும் மருத்துவக் கல்லூரி படிக்கலாம். இங்க மார்க் முக்கியம் இல்ல. ஆனா அரசு துறையில கட் ஆஃப் மார்க் என்பது 90% மேல போனோம், மருத்துவக் கல்லூரிக்கு 90% மேல போனோம். அது வந்து 5 மார்க் 4 மார்க் வித்தியாசம் தான். இதுக்கு என்ன பதில்? அதுக்கே நீங்க எதிர்க்கிறீங்க. 35 மார்க் எடுத்து பணம் கொடுத்தா மருத்துவர் ஆயிரலாம் சொல்றீங்க, எதுக்கு மாட்டீங்க? 90 மார்க் 95 மார்க் இத வெச்சது யாரு? நான் அது இல்ல கேள்வி. திருப்பவும் நான் தெளிவா சொல்றேன். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அவர் கேள்வி அது இல்லன்னு சொல்றாரு. திருப்பி சொல்லுங்க. நான் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கவே இல்ல, உங்க ஊர் எதுன்னு கேட்டிருக்கேன். இல்ல ஆனா அவர் என்ன சாப்பிட்டேன்னு சொல்றாரு. முற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படி நீங்க சொல்லும்போது அது சொல்ல வரக்கூடிய 7 சாதிகளுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு 2 அல்லது 3%, 97% இடஒதுக்கீடு. என்னோட கேள்வியிலிருந்து தன்னை திசை திருப்பி தப்பிக்க பாக்குறாரு தவிர, நான் கேட்டது நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கல. இப்பவும் சொல்றேன், உங்க ஊர் எதுன்னு கேட்டேன், அவர் சாப்பிட்டதே சொல்றாரு. இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர்கள் கட் ஆஃப் மார்க் 3 நாள் எதிர்க்கிறவர்கள், அரசு துறையில் தகுதி திறமை போயிடுச்சுன்னு சொல்ற இவர்கள் தனியார் துறையில் பாஸ் பண்ணா போதும் யார் வேணாலும் இன்ஜினியர் ஆகலாங்கிற முறைக்கு இதுவரைக்கும் உங்களை எதிர்ப்பு. அப்ப தகுதி திறமை போயிடும், சமூகத்துல மோசமான கட்டணம் வந்துடும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தோற மாட்டேங்குது? தனியார் துறையில இந்த மாதிரி பணம் கொடுத்து சேர்றவங்களுமே நாளைக்கு திறமைன்னு ஒன்ற அடிப்படை இல்லாம போனா வெளியில வரும்போது அவங்களுக்கு வேலையும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணு வேண்டாம், எந்த ஊருன்னு சொல்ல சென்னையில் ஐடி கம்பெனிகள் எல்லாத்தையும் போய் பாருங்க. இவர் சொல்ற மாதிரி முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மட்டும் இல்ல, 90% மேல அது எல்லா டிவிஷன் எல்லா சைடுல இருக்காங்க. இவர் சொல்ற பத்தி நான் கேட்கவே இல்ல. இல்ல பணம் கொடுத்தாலும் மோசமா படிச்சா வேலையே கிடைக்காது, அதுவே தண்டனை அப்படின்றாங்க. அது இல்ல பிரச்சனை. மார்க் குறைவா எடுத்தா தகுதி திறமை இருக்காது, மார்க் எடுக்கிறவங்க தான் தகுதி திறமைன்னு தான் வாதம்.
ஆனா தனியார் கல்லூரிகள்ல மார்க்குக்கு முக்கியம் கிடையாது, பாஸ் பண்ணா போதும், 35% இருந்தா போதும், சீட்டு படிக்கலாம்னு இருக்குது. தெளிவானது. இது ராத்திரியா பகலான்னு கேக்குறேன். ராத்திரியா பகலான்னு சொல்றதா நீங்கள் ராத்திரியா எடுத்துக் கொள்ளலாம், பகலாக எடுத்துக் கொள்ளலாம். ஒரே ஒரு நொடி. அம்பலவாணன், இன்னொரு முறை வாய்ப்பு உங்களுக்கு, பேசுங்க சார். அரசு நிர்வாகம், கவர்மெண்ட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனது, பப்ளிக் செக்டர் ஃபெயிலியர் ஆனது எதனால சார்? ஜாதி தலையீடு, அரசியல் தலையீடு இருப்பதால் தானே ஃபெயிலியர் ஆச்சு. இதுக்கு காரணமே இட ஒதுக்கீடு தானே. அடுத்தாப்புல நம்ம மணிமாறன் சார் சொன்னாரு, இந்த முதலியாரு, பிள்ளைவாளு, இந்த ஐயரு இவங்கெல்லாம் வந்து விசுவாசமா இருந்தாங்கன்னு சொன்னாரு. யாருக்கு விசுவாசமா இருந்தாங்க? பாரதி, வஉசி, வாஞ்சிநாதன், கட்டபொம்மன்லாம் எப்படி சார் இருந்தாங்க? ஏன் சார் அப்படி ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை வந்து இழித்தும் பழித்தும் பேசுறீங்க? உங்களால சொல்லுவார் பேசாதீங்க. எப்படி சார் வந்து அவரா சொல்றாருல, மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த கேள்வி வந்து நான் சொல்லல, இவரு சொன்னாரு. முதலியார் சமூகம் வந்து திமுக என்பது முதலியார் கட்சியா இருக்குது, அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டபோது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவர்கள் இடஒதுக்கீட்டில் வந்து கூட அவர்கள் தனக்கு மேல் வர்ணமான பார்ப்பன வர்ணத்துக்கு தான் விசுவாசமா இருக்கிறார்களே தவிர தலித் மக்களுக்கு ஆதரவாக இல்லைங்கிற நிகழ்த்தை நான் சொன்னேன். அதை வந்து அவர் மாத்தி சொல்றாரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஏஎல் முதலியார் வந்து வைஸ் சான்சலர் இருந்தபோது நான் வந்தேன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். அந்த ஸ்டாண்டர்ட் இப்ப கிடையாது. அவர் அந்த மாதிரி அதே மாதிரி ராமசாமி டாப் பிளஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது நாங்க வாங்கினோம். அந்த அவரோட டிகிரி இன்னும் எங்க கையில இருக்கு. எங்களுக்கு அந்த இது கிடையாது. அவரோட அந்த மாதிரி மெரிட் இருந்தது. சொல்ல வந்தாரு. கேள்வி நான் சொன்னது முதலியார் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு பத்தி ஐடியாலஜி எப்படி? ஒரு நிமிஷம், அவர் முடிக்கவே இல்ல. நான் இல்ல, நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லவே இல்ல. சொல்லி முடிக்கல சார். நீங்க அடுத்த டாபிக் போயிடாதீங்க. உள்ள வந்ததுனால சொல்றேன். இடஒதுக்கீடு சிம்பிளா சொல்றேங்க. இடஒதுக்கீடு இல்லாதவர்கள் எல்லா சாதிகள் இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பிசி இடஒதுக்கீடுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, எம்பிசியா இருக்கிற மீனவர்கள், கள்ளர்கள், வன்னியர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இடஒதுக்கீடு பாத்தீங்களா, எம்பிசி எஸ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிறாங்க. தனக்கு பிசி இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க. எம்பிசில இருக்கிறவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, எஸ்சி இடஒதுக்கீடு இருக்கிறாங்க, தன்னோட இடஒதுக்கீடு நியாயப்படுத்துறாங்க. எல்லோரும் தன்னிலையில் இருந்து பாக்குறாங்களே தவிர இதோட சமூக வேல்யூ புரிஞ்சுக்கிறதுனால இந்த பிரச்சனை. இதை புரிஞ்சுக்கிட்டா இடஒதுக்கீடு எவ்வளவு தேவையானதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். யார் கொடுத்தாங்க? அதுதான் காம்படிஷன் எப்படி வருது. இன்னொன்னு சொன்னாரு, இப்போ கோட்டா இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, எவரால சார் போக முடியும்? பிராமின்ஸ்னா உடனே வந்து போயிட முடியுமா? மெரிட் உங்களுக்கு வந்து மெரிட் இருந்து போக முடியாம இருக்கிறது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனால தான் இப்போ அமெரிக்கா போறாங்க. தெரிஞ்சுதா? ரிசர்ச் ஆகட்டும், ஐஐடி ஆகட்டும், டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எங்க ஜெனரேஷன்ல மெடிக்கல் காலேஜ் போக முடியாம இருந்தது. பிகாஸ் ஆன்டி பிராமின் பயஸ். இப்போ அடுத்த ஜெனரேஷன் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் போக முடிஞ்சது. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு அவங்க படிச்சுட்டு வராங்க. அவங்க அதே மாதிரி இப்ப மெடிக்கல் காலேஜ் வராங்க. எப்போ டாப் மோஸ்ட் 99.1% அமெரிக்காவுக்குலாம் போயிருக்காங்க. அதனால இல்லனாலும் போவாங்க. நீங்க சந்திரசேகர், டாக்டர் சந்திரசேகர் நோபல் லாரியட் வந்து 1970ஸ்லயே போயிட்டாரு. அவங்க இதனால இல்ல. அதுக்கு அமெரிக்கா தடுக்க முடியாது. தயவு செஞ்சு ஒரு தடவை வந்து பாருங்க சார், எத்தனை பேர் இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. சொல்றதை கேளுங்க. இது என்ன நடக்குது தெரியுமா? பீகார்ல நீங்க வராங்க. இது போன்ற விவாதங்களையும் பாடங்களா வச்சா நல்லா இருக்குமோன்னு தோணுது. நல்லதா இருக்கு. நடக்கிற நிதர்சனத்தை நான் சொல்றேன். லேண்ட்லார்ட் வருவாங்க, எங்க இந்த பையன் வருவான் ஆந்திரால இருந்து, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அவங்களுக்கு. ஆனா நான் பண்ணி படிக்க வேண்டியது ஒண்ணு கிடையாது, இது வச்சுக்க வேண்டியது. அங்க இருந்து அடுத்த பேட்ச் கொண்டு வா, அவனுக்கு ஒரு பணம். பீகாரில இருந்து வராங்க. நடக்கலன்னு சொல்லுங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல ஆள் பிடிச்சு வருது, நடக்கிறதுல நேரம் கடந்துட்டோம். இடஒதுக்கீடு என்பது நான் ஒரே ஒரு உதாரணம் நான் அதை முடிச்சிடுறேன். இதுல வந்து இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் படிச்சது சாதாரண தமிழ் மீடியம். இவர் ராம்தாஸோட இவர் வந்து அன்புமணி மான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அஃபோர்டபிலிட்டி. அது நான் தப்பு நான் சொல்லல. எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்க வந்து உனக்கு ஒரு எக்கனாமிக் கிரைட்டீரியா இல்லாம கிரீமி லேயரே நீ கூடாது சொல்லி, that'll be great injustice. எல்லாருக்கும் சேர்த்து அது வந்துதான் உண்டு. ஆனா அந்த ஜெனரேஷனே எப்படி இருந்ததுன்னு இதே இவர் சொன்னார்ல, சென்னை பல்கலைக்கழகம் ஏஎல் முதலியார்லாம் இருந்தாங்கன்னு. அதே சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து சமஸ்கிருத பேராசிரியர் இருந்த குப்புசாமி சாஸ்திரிகள், அவருக்கு வந்து 300 ரூபாய் சம்பளமும், தமிழ் பேராசிரியர் நமச்சிவாய் முதலியாருக்கு 150 சம்பளமும். இன்னொரு நாள் நம்ம இல்ல இது சொல்லி முடிச்சிடறேன். இடஒதுக்கீடு அப்ப பெரியார் போராடி சமஸ்கிருத கொடுக்கிறவனுக்கு கம்மியா கொடுன்னு சொல்லல, மாறாக சமஸ்கிருதத்துக்கு 300 ரூபாய் கொடுப்பது போல் தமிழுக்கும் கொடுன்னு சொன்னார். அதுதான் இடஒதுக்கீடு. அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு இது வரைக்கும் அப்ளை பண்ண விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் இல்ல, இந்து சமூக அமைப்பில் இந்துவா இருக்கிற எந்த சாதிக்காரர், தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும், வன்னியரா இருந்தாலும், முதலியாரா இருந்தாலும், செட்டியாரா இருந்தாலும், பிள்ளமாரா இருந்தாலும், நாடாரா இருந்தாலும், யாரும் சங்கராச்சாரி ஆகணும், யாரும் மடாதிபதி ஆகணும், ஒரு தலித் மடாதிபதி ஆகணும், ஒரு தலித் சங்கராச்சாரி ஆகணும். அது வரைக்கும் இடஒதுக்கீடு அப்ளை பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். நேரம் கடந்துட்டோம். மாணவர்களுக்கு இதுவும் ஒரு பங்கேற்புக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.